ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அருமையான ஒரு டிஷ்ஷு பார்க்கலாமா? என்ன தெரியுங்களா? வெஜிடபிள் கலந்த பிரெட்டு கலந்த ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்க. இப்போது அதுக்கு தேவையான பொருள் இது பிரெட்டு ஒரு 6, 7 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிராஸாக வந்து நம்ம வெட்டி நம்ம துண்டாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு இது கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டு லைட்டாக வந்து உப்பு போட்டு நல்லா சால்ட்டு போட்டு நல்லா கலக்கிக்கிங்க. திட்டமாக கலக்கிங்க. அதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க, ஆனியன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கோஸு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து கேரட் துருவல் போட்டுக்கோங்க. எல்லாம் துருவி வச்சது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் போட்டுங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சம் சில்லித்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுங்க. இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த பிரெட்டு துண்டை எடுத்து நம்ம அந்த மசாலாவோடு சேர்த்து எண்ணெயை காய வச்சு ஒன்று ஒன்றா நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நல்லா முருவி வரும்போது எடுத்துட வேண்டியதான். ஏன்னா அந்த மேலே இருக்க ஆனியன் வந்து ப்ரௌனிஷாக ஆகும்போது நம்ம வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அருமையான ஒரு டொமேட்டோ கெச்சப்போட வச்சு ஒரு குழந்தைங்க வந்து ஒரு ஸ்கூல் விட்டு வந்த உடனே இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.